அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. இந்த வீடியோவில் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் ஒரு டபுள் இன்டெகிரலை இவால்வேட் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாருங்கள். இன்டெகிரல் ஓவர் 1 to 4 இன்டெகிரல் ஓவர் 2/y to 2 root y dx dy. இதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய இன்டெகிரலை அப்படியே ஜஸ்ட் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக எக்ஸினோட லிமிட் ஒய்னோட லிமிட் ரெண்டையும் எடுத்து எழுதி அதனுடைய கர்வ்ஸை வரையணும். எக்ஸினோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = 2/y அண்ட் x = 2 root y. இது எங்கேருந்து எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய இன்டெகிரலுடைய லிமிட்லேருந்து எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுங்க. xy = 2 அப்படின்னு கிடைக்கும். இதை மாடிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா x² = 4y அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது என்ன கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேரபோலா. இது என்ன கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அதாவது xy which is equal to 24 அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு கர்வுக்கு நீங்கள் வரையலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 6 8 இந்த நம்பரெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்க்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணி அந்த பாயிண்ட்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். அதே மாதிரியான சிமிலர் கிராஃப் தான் இதுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லிமிட் ஆஃப் ஒய் எங்கேருந்து எழுதுகிறோம் அப்படின்னோம்னா வெளியில் இருக்கக்கூடிய இன்டெகிரல்லேருந்து எழுதுகிறோம். ஒய்யினுடைய லோவர் லிமிட் 1, அப்பர் லிமிட் 4. இப்போ இந்த 4 கர்வ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம கிராஃப் ஷீட்டில் வரையணும். சரி, ஃபஸ்ட்டு இது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா xy = 2 அப்படிங்கிறது. அடுத்ததாக இது பேரபோலா x² = 4y. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் வரைஞ்சிருக்கோம். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் இந்த பக்கம் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா x which is equal to 2 root y அப்படின்னு இருந்தது இல்லையா, இது பாசிட்டிவ் சைடுங்கிறதுனால இந்த பக்கம் பாசிட்டிவ் சைடு மட்டும் வரைஞ்சிருக்கிறோம். இப்போது இந்த ரெண்டு கர்வுமே இன்டர்செக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு கர்வனுடைய ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணணும். xy = 2 x² = 4y அப்படின்னு இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து x = 2/y அப்படின்னு எழுத முடியுது. இந்த 2/y இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு எப்படி ஈக்குவேஷன் கிடைக்கிது. அதிலிருந்து 4 = 4y³ அப்படின்னு கிடைக்கிது. 4 ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணிவிடுங்க. y³ = 1 அப்படின்னு கிடைக்கும். அதில் வந்து நம்மளால் y = 1 அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. இப்போ இந்த y = 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸனோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் என்னவா இருக்குது, 2,1 அப்படின்னு இருக்குது. அந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் எழுதியிருக்கிறோம். ஒய்யினுடைய லோவர் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 1 அப்படிங்கிற அந்த கர்வ். அதாவது இந்த பாயிண்டில் ஒய்யினோட வேல்யூ 1, அதனால் அந்த பாயிண்ட் வழியாக ட்ராவல் ஆகக்கூடிய ஹரிசான்டல் லைன் தான் y = 1 அப்படிங்கிற லைன். அடுத்ததாக அப்பர் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 4 அப்படிங்கிற இந்த லைன். இப்போது இந்த ஹரிசான்டல் லைன் வந்து இந்த இடத்துலையும் இந்த கர்வை இன்டர்செக்ட் பண்ணுது இல்லையா. அப்போ அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். இந்த லைனில் ஒய்யினோட வேல்யூ 4, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x² = 4² அப்படின்னு கிடைக்கும். ஸோ x = 4. அதே மாதிரி y = 4 அப்படிங்கிற இந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x = 2/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எக்ஸனோட வேல்யூ 1/2. அதை தான் இந்த இடத்துல பாயிண்ட் சிக்கு வந்து 1/2,4 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். இப்போ நமக்கான ரீஜன் ஆஃப் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது இந்த போர்ஷன்
சரி, இப்போ ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரலுடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதணும். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்டகரல். இதில் ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுங்கள். அதாவது இங்கே இருக்கக்கூடிய dx dyயை dy dx அப்படின்னு எழுதிட்டோம். ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணும்போது இந்த இன்டகரலுடைய லிமிட் சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு நமக்கு லிமிட் தெரியாது, அதனால தான் ஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். புது லிமிட் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும்னா உள்ளே வந்து dy இருக்குது, வெளியில் dx இருக்குது. எக்ஸுக்கு எப்போவுமே வெளியில் இருக்கக்கூடிய இன்டகரலுக்கு லிமிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரலுக்கு லிமிட்டில் வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம். அப்போ இங்கே dy இருக்கிறதுனால இந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்டகரலுடைய லிமிட்டில் எக்ஸுங்கிற வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதை தான் நம்ம லிமிட் ஆஃப் y கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா வெர்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரிப் வரையணும், அதில் வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ ரீஜன் ஆஃப் இன்டகிரேஷனில் ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கிறோம். இது கீழே வந்து இந்த xy ஈக்குவல் டு xy ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற லைனை டச் பண்ணிகிட்ருக்கு, மேலே வந்து y ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற லைனை டச் பண்ணிகிட்ருக்கு. அதே நேரத்தில் பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கோம், அது வந்து x² ஈக்குவல் டு 4y அப்படிங்கிற இந்த லைனை டச் பண்ணிகிட்ருக்கு, மேலே y ஈக்குவல் டு 4 அப்படிங்கிற இந்த லைனை டச் பண்ணிகிட்ருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரிப்புக்குமே லோவர் லிமிட் வேறு வேறையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்டில் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறோம். அப்படி வரைஞ்சிக்கிட்டோம்னா இந்த மொத்த ரீஜனுமே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அதில் இந்த போர்ஷனை வந்து நம்ம R1 ரீஜன் 1 அப்படின்னும், இந்த போர்ஷனை ரீஜன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒவ்வொரு ரீஜன் மேலேயா தனித்தனியாக நம்ம இன்டகரலை இவால்வேட் பண்ணலாம். ஸோ அந்த மொத்த இன்டகரலும் என்னவா மாறி இருக்கு பாருங்கள், இன்டகரல் ஓவர் R1 ப்ளஸ் இன்டகரல் ஓவர் R2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதில் முதல் இன்டகரலை இவால்வேட் பண்ணுறோம். இப்போது இந்த இன்டகரலுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரீஜன் R1 எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடியே சொன்னால் அதே வேலையை செய்யணும். அதாவது வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிட்டு அதில் ஒய்க்கான லிமிட் வேரியபிள் இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு லிமிட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒய்க்கான லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரிப் கீழே இந்த கர்வை டச் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ xy ஈக்குவல் டு 2 அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷன்லேருந்து y ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன், அதில் ஒய்யினோட வேல்யூ 4 அப்படிங்கிறதுனால இதுதான் அப்பர் லிமிட். சரி, எக்ஸுக்கான லிமிட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஸ்ட்ரிப்பை ரெண்டு பக்கமும் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த R1 ரீஜன் மொத்தத்தையும் கவர் பண்ணணும். அப்படி கவர் பண்ணுறதுக்கு எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற வரைக்கும் இந்த பிங்க் கலர் ஸ்ட்ரிப்பை இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்டில் எக்ஸனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2, அதுதான் எக்ஸ்க்கான லோவர் லிமிட்டு. இந்த பக்கம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்கன்னா இந்த வெர்டிக்கல் லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதில் எக்ஸனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, அதுதான் அப்பர் லிமிட். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே இருக்குது. xy ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 4, இதில் வந்து y ஈக்குவல் டு 2/x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்க்கான லிமிட் வந்து x ஈக்குவல் டு ஆஃப் x ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது எக்ஸ்க்கான லிமிட்டாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறது தான் வேலை. உள்ளுக்கு இன்டகரல் dy இருக்குது. அப்போ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா y கிடைக்கும். அப்பர் லிமிட் 4, லோவர் லிமிட் 2/x. அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகரல் 4dxன்னு இருக்குது, அதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 4x. அடுத்து ரெண்டாவது இருக்கிறதுல பாருங்கன்னா 2/x அப்படின்னு இருக்குது. அப்போ இன்டகரல் dx/x அதை வந்து நேச்சுரல் லாக் x அப்படின்னு எழுதலாம். இப்போ அந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 4x - 2 நேச்சுரல் லாக் x அப்படின்னு கிடைக்குது. அப்பர் லிமிட் 2, லோவர் லிமிட் 1/2. அதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8 -
2 natural log 2 மைனஸ் லோவர் லிமிட்டை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 2 natural log of 1/2 அப்படின்னு கிடைக்குது. இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதாவது இதை ரெண்டையும் கழிச்சிக்கிட்டிங்கன்னா 6 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 2 log 2 மைனஸ் 2 log of 1/2 அப்படின்னு இருக்குது. ரெண்டுலையுமே 2 காமனாக வச்சுக்கிட்டு அந்த லாக் டேர்ம் மட்டும் உள்ளுக்கு எழுதியிருக்கிறோம். அது ஃபர்தராக நமக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்கள். 6 மைனஸ் 2 natural log of 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஒரு இன்டகிரேஷனை இவால்வேட் பண்ணிட்டோம். அடுத்ததான் I2 இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கு அகெயின் நம்ம புதுசாக லிமிட் கண்டுபிடிக்கணும். இப்போ R2ல் ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரிப் வரைஞ்சிருக்கோம். இது கீழே எந்த கர்வை டச் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரபோலாவை டச் பண்ணிகிட்டு இருக்கு. அதிலிருந்து ஒய்க்கான லோவர் லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்பர் லிமிட் y = 4. அகெயின் எக்ஸ்க்கான லிமிட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இந்த லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ x = 2 அப்படிங்கிறது தான் இங்கே லோவர் லிமிட். இந்த பக்கம் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதில் எக்ஸனோட வேல்யூ 4 அப்படிங்கிறதுனால அதுதான் அப்பர் லிமிட். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே எழுதியிருக்கிறோம். x² = 4y அப்படிங்கிறதுல வந்து லோவர் லிமிட் கண்டுபிடிக்கணும். y = 4ங்கிறது அப்பர் லிமிட். அதை மாடிஃபை பண்ணி எழுதிங்கன்னா y = x²/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. எக்ஸ்க்கான லிமிட் வந்து x = 2 to x = 4. இந்த லிமிட் எல்லாம் கொண்டு வந்து ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இன்டகிரல் dyக்கு பதிலாக y, அப்பர் லிமிட் லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 மைனஸ் x²/4 அப்படின்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுங்கள். 4x ஃபார்முலா இங்கே தேவையான ஃபார்முலா கொடுத்துருக்குறோம். x⁴n இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x⁴n+1 /n+1. அதுவே இன்டகரல் dx அல்லது ஏங்கிறது கான்ஸ்டன்ட் மல்டிபிள் வந்துன்னா அதை வெளில தள்ளிட்டு இன்டகரல் dx மட்டும் எழுதுவோம். அதுக்கு பதிலாக இன்டகரல் dx பதிலாக x எழுதுவோம். அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 4x மைனஸ் x³ /3 அப்படின்னு வருது. இப்போ இதில் அப்பர் லிமிட் லோவர் லிமிட்டெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 16 மைனஸ் 4³ /4 × 3 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 மைனஸ் 1/2 3 4/3 அப்படின்னு கிடைக்குது. இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அதாவது இந்த 4³ 4க்கும் கேன்சல் பண்ணலாம். இங்கேயுமே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டாக என்ன நம்பர் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். 833/96 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம ரெண்டு இன்டெக்ரலுமே இவால்வேட் பண்ணிவிட்டோம். ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். 833/96 + 6 மைனஸ் natural log of 16 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் தேவையில்லை, அப்படியே கூட வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.